வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 ஆண்டு ஜனவரிக்குள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 5,85,500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 65,843 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு துறைகளில் மட்டுமில்லாது பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்தது. ஆணவ கொலை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது. நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக இதுபோன்ற இனங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி தரப்படும். பெண் கல்வி, சம உரிமை, சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை ஆரம்ப காலம் தொட்டு ஆதரித்து வருகிறது திமுக. பிற்போக்குத்தனமான சமூக பிரச்சனைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விளக்கம். கல்வி, சம உரிமை, சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை தனது ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வரக்கூடிய இயக்கமாகும். இதனை இந்த அவையில் அனைவரும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுபோன்ற பிற்போக்குத்தனமான சமூக நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளில் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். 2026 ஆண்டிற்குள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கடும் அமளி. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட முயன்றதால் அவை காவலர்களால் வெளியேற்றம். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் சட்டமன்றத்தில் இருந்து சஸ்பெண்ட். அவைக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக கூறி சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. குந்தகம் விளைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்றத்தில் அதிமுகவினர் திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற 40க்கு 40 வெற்றியை அதிமுகவினருக்கு கண் உறுத்துகிறது என்றும் சாடல். 40க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்.
விஷச்சாராய மரணம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் விளக்கம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. விஷச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி மனு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் மிக மோசமானது என்று எடப்பாடி பழனிசாமி வேதனை. நகரின் மைய பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது. கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மரண வழக்கை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றும் பேட்டி. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரி. வனத்துறைக்கு தெரியாமல் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. அதிகாரிகளின் உடந்தையோடு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக முழக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வான 95 பேருக்கு பணி நியமன ஆணை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன். வழக்கை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. மக்களவையில் 2வது நாளாக புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி பதவியேற்ற இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள். प्रतिज्ञान करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारतीय संविधाना प्रति अन्यन्य श्रद्धा व निष्ठा बाळगीन. साक्षी ठेवून शपथ घेते की मी विधि द्वारा गोवाल कागड़ा पाडवी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல். மக்களவை செயலரிடம் மனு தாக்கல் செய்தார். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் புதிய திருப்பம். இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் எம்பி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல். எதிர்க்கட்சிகளை அவமதிப்பு செய்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. और फिर हमारे नेता को इंसल्ट करा जा रहा है, तो नियत साफ नहीं है. अभी तक राजनाथ सिंह जी ने खारगे जी का कॉल रिटर्न नहीं किया है, तो मोदी जी कह रहे हैं कंस्ट्रक्टिव कोऑपरेशन हो.
மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நிபந்தனை. मगर कन्वेंशन ये है कि डेप्यूटी स्पीकर ऑपोजिशन को मिलना चाहिए. राजनाथ सिंह जी ने कल शाम कहा था कि वो खारगे जी को कॉल रिटर्न. மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். மக்களவை துணை சபாநாயகர் பதவி தொடர்பான எதிர்க்கட்சிகளின் நிபந்தனை ஏற்கப்படவில்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லியில் பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60ஆக அதிகரிப்பு. மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. வழக்கில் இதுவரை 21 குற்றவாளிகளை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் அதிரடி. எச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் 129 பேர் மீது மதுரை தல்லாக்குளம் காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. காவல்துறையின் தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் போலீசார் நடவடிக்கை. சங்கராபுரத்தில் களைகட்டிய மீன்பிடி திருவிழா. 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு நாட்டு ரக மீன்களை பிடித்து உற்சாகம். தூத்துக்குடியில் 2வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். வஉசி கல்லூரியில் அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மாவட்ட மீனவர்கள் 10 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது மரணமடையும், காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை உயர்வு. இழப்பீட்டுத் தொகையை 10 லட்சத்தில் இருந்து 30 லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் 2.5 கோடி ரூபாய்க்கு மறைமுக ஏலத்தில் பருத்தி கொள்முதல். அதிகபட்சமாக குவிண்டால் 7,700 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்லி குடிநீர் பிரச்சினைக்கு ஹரியானா அரசு தண்ணீர் திறக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. 5வது நாளாக உண்ணாவிரதம் இருந்த அமைச்சர் அதிஷி மருத்துவமனையில் அனுமதி. புதிதாக கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவில் மேற்கூரையில் இருந்து மழைநீர் கசிவதாக அர்ச்சகர் வேதனை. கட்டுமான பணிகள் முழுவதுமாக நிறைவு பெறும்போது கசிவு இருக்காது என்று கோவில் கட்டுமான கமிட்டி விளக்கம்.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. வங்கதேச அணியை கடைசி ஓவரில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி த்ரில் வெற்றி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து வெளியேறியது ஆஸ்திரேலிய அணி. ஆப்கான் இந்தியாவிடம் தொடர் தோல்வி கண்ட நிலையில் வெளியேற்றம்.